ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர் சார்பாக கோலாலம்பூரில் இருக்க பத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். இதை பட்டு கேவ்ஸ் முருகன் கோவில்னு சொல்கிறா. இந்த முருகன் கோவில் கோம்பேக் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. பட்டுனா கற்கள் அப்படின்னு அர்த்தம். இதை பத்துமலைன்னு சொல்கிறா. ஏன்னா சுண்ணாம்பு கற்களால் ஆன இயற்கையாக 10 குகைகள் சேர்ந்து அமைஞ்ச ஒரு பெரிய குன்று தான் இந்த பத்துமலை முருகன் கோவில். இந்த மலைக்கு கீழே 140 அடி உயர தங்க நிற முருகன் சிலை ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. சிலைக்கு பின்னாடி 272 நல்ல கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணப்பட்ட படிகள் இருக்குது. குகைக்கு நடுவில் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப அழகான கோவில் இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் இன்னொரு மலைக்கு ஏறினோம்னா அங்கே வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கும் தனியாக சன்னதி இருக்குது. மலையில் இருக்க முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை எல்லாம் தமிழ் முறையிலேயே தமிழாலேயே பண்ணப்படுறது. அங்கே பூஜை ஸ்டாலும் இருக்குது, பிரசாதமும் கொடுக்குறா. நம்மளது மாதிரியே புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் எல்லா பிரசாதமும் அபிஷேகம் பண்ணிட்டு தரா. இந்த கோவில் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் முக்கியமான மற்றும் புனிதமான கோவிலாகும். இது மலேசியாவில் இருக்க கோலாலம்பூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த சுண்ணாம்பு மலையை பார்த்தாலே வியப்பாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. நம்ம எதை எடுத்தாலும் பிடுங்கின்னு போய்டுறது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக போகணும். ஃபோனை கூட பிடுங்கின்னு போய்டுறது. மலைக்கு கீழே லெஃப்ட் சைடில் அறுபடை முருகனுக்காக ஒரு பெரிய கோவிலும் தனித்தனியாக சன்னதியும் இருக்குது. பிள்ளையார் இருக்கார். அதுலேயே மேலே சின்னதாக படியேறி போனால் அங்கே சிவனுக்கு தனியாக சன்னதி இருக்குது. கோவிலோட ரைட் சைடில் மாரியம்மனுக்காக தனி கோவில் இருக்குது. அங்கே சிம்மவாகினியும் அங்கே பெருசாக படுத்துன்னு இருக்க பத்ரகாளி மாதிரி அம்பாள் உருவமும் பண்ணியிருக்கா. அங்கே இருக்க தூணில் அஷ்டலக்ஷ்மிகள் காட்சி தரா. அங்கேயும் சிவனுக்கு தனி சன்னதி இருக்குது. கோவிலுக்கு லெஃப்ட் சைட்லேயே கொஞ்சம் தள்ளி வெங்கடாஜலபதிக்கும் ராமர், ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் இருக்குது. இங்கே வந்தால் எல்லா ஹிந்து தெய்வங்களையும் ஒரே இடத்துல நம்மளால் வணங்க முடியறது. கோவிலுக்கு வாசலில் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. வாங்க எல்லாரும் பத்துமலை முருகனை நல்லபடியாக வணங்கி முருகனோட அருளை பெற்றுப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.